வணக்கம் நண்பர்களே. இன்று மாலை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஈலான் மஸ்க் மற்றும் அவரது இவிஎம் பற்றிய கமெண்ட்டு ப்ளஸ் அதெல்லாம் செய்ய முடியுமா முடியாதா, இந்த நேரத்தில் அவர் இவிஎம் பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன, இதுக்கு பாஜகவை சேர்ந்தவர்கள்லாம் துடிப்பதும் குதிப்பதும் எதற்கு அப்படின்ற செய்திகளை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்புறம் நண்பர்களே, புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை. நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சு, எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக. அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது. ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் நம்ம கேஆர்வி சேனலில் வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது. அதோட கம்பேர் பண்ணால் 1/10 பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு வச்சிங்களேன். உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும். புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம். செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம். ஸோ இல்லை சார், பணம்லாம் கேட்காதீங்க சார். நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது. நம்ம கேட்குறது என்ன கேட்போம், புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம். இல்லை சார், புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார், படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். வெளிநாடு வாழ் மக்கள் நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது. இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, எல்லாமே ஆதரவு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க. ஈலான் மஸ்க் இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்லா அப்படின்ற ஒரு கம்பெனியை நடத்தி கொண்டு இருப்பவர். கொஞ்சம் ஒரு வித்தியாசமான மற்றும் துணிச்சலான ஒரு தொழிலதிபர் அப்படின்னு சொல்லலாம். துணிச்சலான தொழிலதிபர்னால் எந்த அளவுக்கு துணிச்சலான தொழிலதிபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் ஜனாதிபதியாக இருக்கும்போதே அவரோட ட்விட்டர் அக்கௌண்ட்டையே லாக் பண்ண அளவுக்கு துணிச்சலான ஒருத்தர். அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, பல விஷயங்களுக்கு ரொம்ப முற்போக்காக டெக்னாலஜி வைஸாகவும் பார்த்திங்கன்னா இப்போ பயங்கரமாக சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதர். அதில் முக்கியமான செய்திகள்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த டெஸ்லான்னு ஒரு கார் ஆள் இல்லாத கார் தயாரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு உண்டான ஆராய்ச்சிகளை பண்ணிகிட்ருக்கிறாரு. அதே போல் பார்த்திங்கன்னா, விண்வெளிக்கு உங்களை டூர் மாதிரி கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பிளான் வச்சுருந்துருக்காரு. இது போல் பல விஷயங்கள் செஞ்சாலும் இந்தியாவில் பார்த்திங்கன்னா டியூப் ட்ரெயின் ஒன்று, அதாவது ஒரு ஹாலோ டியூப் மாதிரி இருக்கும். ட்ரெயின் உள்ள தண்டவாளம் எதுலேயும் படாமல் அப்படியே மிதந்துக்கிட்டே உள்ளே போகிற மாதிரி ஒரு ட்ரெயின் அப்படின்லாம் பூனேலேருந்து போடுற மாதிரி அதுக்கு ஒரு பிளான்லாம் வச்சுருந்தாங்க. அது எந்த அளவுக்கு இன்னும் செயல்பாட்டில் இருக்கான்னு தெரியல. ஸோ இப்படி எல்லா விதத்திலும் கொஞ்சம் முற்போக்காகவும் பயங்கர வித்தியாசமாக யோசிக்கக்கூடிய ஆள். அதிலும் பார்த்திங்கன்னா, அமெரிக்காவில் பல்வேறு தொழில் நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் யூதர்கள் கையில் தான் இருக்குது. அதில் யூதர்கள் கையில் இல்லாத நிறுவனமாக, அதுவும் டாப் 10 இருக்கக்கூடிய நிறுவனத்தில் இவரதும் ஒன்று அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. அப்பேற்பட்ட இவர் திடீர்னு இப்போதைக்கு இவிஎம்மை பற்றி ஏன் பேசணும் அப்படின்னா, வேறு ஒன்றும் இல்லை. இந்தியாவில் தான் இப்போதைக்கு தேர்தல் உடனடியாக நடந்திருக்கு. அதுவும் போக பெரிய டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா அமெரிக்காவும் அதுக்கு அடுத்தால இந்தியாவும் தான் பெரிய. அதுவும் இந்தியா தான் நம்பர் 1 டெமோக்ராட்டிக், அதாவது ஜனத்தொகை வைஸ் பார்த்தோம்னா. அதுக்கு அடுத்த கட்டத்தில் தான் அமெரிக்காவை பார்க்க முடியும் ஜனத்தொகை வைஸாக பார்த்தோம்னா. அப்போ அவர் சொன்னது இந்தியாவோட இவிஎம் மிஷினை தான் சொன்னார் அப்படின்னே நம்ம நேரடியாகவே எடுத்துக்கலாம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடியே அவர் மோடியை சந்திப்பதாக இருந்தது. ஆனால் அந்த சந்திப்பை கேன்சல் பண்ணிட்டார். நான் வரல அப்படின்ட்டார். அதாவது ஒரு நாட்டின் பிரதமரை சந்திப்பதையே இவர் இஷ்டத்துக்கு முடிவு பண்ணுற மாதிரி ஒரு துணிச்சலான ஒரு பேர் வழின்னு வச்சுக்கிங்களேன். எப்படி இருந்தாலும் இவர் ஜெயிக்க போகிறது இல்லை அப்படின்னு அப்போவே அவர் முடிவு பண்ணிட்டார். அதனால தான் அவர் வரலன்னு சொல்லிட்டார். அப்போ இப்போ என்ன சொல்கிறாரு, இந்த இவிஎம் மிஷின் கண்டிப்பாக ஹேக் செய்ய முடியும் அப்படின்னு போட்டிருந்தார். அப்போ இவர் போட்டிருந்த அந்த ட்வீட்டுக்கு இங்கேருந்து ஒருத்தர் போய் அதெல்லாம் முடியவே கிடையாது, எங்களது அயன் கிளாடு, அதை உள்ளே நுழையவே முடியாது அப்படி இப்படின்னாரு. இவர் இப்போ பதிலுக்கு போட்டிருந்தது இதுதான் போட்டிருந்தார், எல்லா மிஷினும் ஹேக் பண்ண முடியும் போய் அப்படின்ட்டு போயிட்டார். ஒரே சிம்பிளாக ஆல் மெஷின்ஸ் ஆர் ஹேக்கபிள் அப்படின்னு போட்டு போயிட்டார். அப்போ இது உண்மைதானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான எலக்ட்ரானிக் சாதனங்களும்
அதாவது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய டிவியில் முதற்கொண்டு ஃபோன் முதற்கொண்டு எல்லாமே மின்னணு தொழில்நுட்பத்தால் செய்யப்பட்டது. மின்னணு தொழில்நுட்பம்னா எலக்ட்ரானிக்ஸ்ன்னு நம்ம சொல்லக்கூடியது. இந்த எலக்ட்ரானிக்ஸ் தொழில்நுட்பத்தை செய்யக்கூடிய எல்லா பொருட்களுமே ஏதோ ஒரு வகையான ஒரு சாஃப்ட்வேர் மூலமாகத்தான் இயங்கும். ஒரு ப்ரோக்ராம் செஞ்சு அந்த ப்ரோக்ராமை உள்ளே ஏற்றுவாங்க. அந்த சிப்பில் இருக்கக்கூடிய அந்த ப்ரோக்ராமை வச்சு தான் அது வேலை செய்யும். அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து ராம் அப்படின்னு சொல்லுவாங்க, ROM, ரீட் ஒன்லி மெமரி அப்படிம்பாங்க. நாம் வச்சுருக்கோமே ஹார்ட் டிஸ்க்கு, பென்ட்ரைவ், இதெல்லாம் வந்து ரேம்னு சொல்லுவாங்க, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அப்படின்னு. இந்த ரீட் ஒன்லி மெமரியில் வந்து முதல்ல கம்பெனியில் வந்து தயாரிக்கும்போது என்ன ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த ப்ரோக்ராம் தான், அதை வந்து வாசிக்கத்தான் முடியும், அது மேலே மீண்டும் எழுத முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது யாரால் எழுத முடியாதுன்னா நம்மை போல் பயன்படுத்தக்கூடியவர்களால் எழுத முடியாது. புரிஞ்சுதா? நீங்களும் நானும் வந்து இந்த ஃபோனில் என்ன பண்ணிவிடுவோம், அதிகபட்சம் இருக்கிற ப்ரோக்ராமை யூஸ் பண்ணி இதை ட்விட்டர் பார்ப்போம், ஃபேஸ்புக் பார்ப்போம், இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்ப்போம், பயன்படுத்த மட்டும்தான் செய்வோம். இதுபோல் பயன்படுத்தக்கூடியவர்களால் அந்த ROM அப்படிங்கிறத ஆக்சஸ் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அந்த ப்ரோக்ராமிங் தெரிஞ்ச யாரால் இருந்தவங்களாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களால அதை ரீட் பண்ண முடியும், உள்ளே போய் ஆக்சஸ் பண்ண முடியும், மாற்ற முடியும். அதைத்தான் பேர் ஹேக்கிங் அப்படின்னு சொல்கிறது. ஹேக்கிங்னால் ஒன்றும் இல்லை, இது எப்போதும் செய்து கொண்டு இருக்கக்கூடிய வேலையை வேறு மாதிரி அதை மாற்றி விடுறது உள்ளே போயிட்டு அப்படின்ற வேலையை செய்ய. அதாவது ஒரு ப்ரோக்ராம்னு ஒன்று எழுதப்படுது அப்படின்னு சொன்னால் அதை ஒரு மனுஷன் தான் எழுதுகிறான். அப்போ அதை இன்னொரு மனிதனால் திருத்தி எழுத முடியும். அவ்வளோதான் விஷயமே. ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதா இருந்தால் ரொம்ப கஷ்டம், ஆனால் இம்பாசிபிள்லாம் கிடையாது அப்படின்னு வேணால் புரிஞ்சுக்கிங்க. ஏன்னா இது ஒரு மனிதனால் எழுதப்பட்ட ஒரு ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராமை இன்னொரு மனிதன் திருத்தி எழுத முடியும். நம்ம சாதாரணமாக பிரிண்டர் வச்சுருக்கோம்ல, பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு, அந்த பிரிண்டரை கூட உள்ள ஒரு சாஃப்ட்வேர் தான் இயக்குது. ஒரு ஜெராக்ஸ் மிஷின் வச்சுருக்காங்க, அந்த ஜெராக்ஸ் மிஷினை கூட உள்ள ஒரு சாஃப்ட்வேர் தான் இயக்குது. அதே போல தான் EVMமும் ஒரு மிஷின், எலக்ட்ரானிக் மிஷின். அந்த எலக்ட்ரானிக் மிஷின்னா அதில் ஒரு ப்ரோக்ராம் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த ப்ரோக்ராம் இருக்குதுன்னு சொல்லும்போதே அந்த ப்ரோக்ராமை மாற்றி எழுத முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. சரியா? நாம் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, பேப்பர் பேலட்டில் எப்படி நான் கையால் ஒரு பேப்பரை வாங்கி பார்க்குறேன், அதில் எதுவுமே இல்லை, அதில் நான் ஒரு சீல் போடுறேன் எந்த சின்னம்னு, அதுக்கப்புறம் அதை மடித்து ஒரு பாக்ஸில் போடுறேன், அந்த பாக்ஸ் சீல் வச்ச பாக்ஸ். அப்போ எனக்கு 100% உத்தரவாதமாக எனக்கு தெரியும் நான் போட்ட ஓட்டு எந்த கட்சிக்கு போட்டனோ அந்த கட்சிக்கு தான் போச்சு அப்படின்னு எனக்கு தெரியும். அப்போ அதே மாதிரி கூட EVMயில் பண்ணலாமே சார்னு சில பேர் சொல்ல வந்தாங்க. எப்படின்னா, நீங்கள் போட்டோடனே விவிபேட்டில் ஒரு பிரிண்ட் அவுட் வருது இல்லை, அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து மடிச்சு கொண்டு போய் ஒரு பாக்ஸில் போட வேண்டியது என்ன சார், அப்படி வைக்கலாமே அப்படின்னாங்க. யோசனை நல்ல யோசனை, ஆனால் அதுக்கு ஆகக்கூடிய செலவு ரொம்ப ஜாஸ்தியாகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவங்க வச்சுருக்கிறாங்களே, இப்போ நிறைய பேர் கேட்குறாங்களே விவிபேட்டை கவுண்ட் பண்ணுன்னு, அதுக்கு ஆரம்பத்துலேருந்தே இவனுக்கு வந்து ஒரு ஃப்ராட் வேலை பண்ணி வச்சுருக்காங்கன்றது நிறைய பேருக்கு தெரியாது. அதில் வர்ற பிரிண்ட் அவுட் வந்து தெர்மல் பிரிண்ட்டு ஒரு 3 நாள் 4 நாள், அதிகபட்சம் ஒரு வாரத்துக்கு தான் அந்த பேப்பரில் இருக்கும். அதுக்கு மேலே அழிஞ்சு ஒயிட் பேப்பர் ஆகிடும். சரியா? இப்போ பாருங்கள், எலெக்ஷன் நடந்து எலெக்ஷன் முடிஞ்சு 45 நாள் கழித்து தான் கவுண்டிங் பண்ணாங்க. 45 நாள் கழித்து கவுண்டிங் பண்ணும்போது இப்போ போய் ஒன்றும் கிடையாது. இப்போவே போய் அவங்க போய் எடுத்து பார்க்கட்டுமே, விவிபேட்டை ஃபுல்லாக எல்லாம் வெள்ளையாக துண்டு பேப்பர் கிடக்குமே தவிர அதில் ஒன்றுமே இருக்காது பிரிண்ட் அவுட்டு. அப்போ இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்து பாக்ஸில் போடுறது அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தால் அது வந்து தேவையில்லாத ஆணி. அப்படி பண்ணோம்னா அந்த பிரிண்டர் வந்து லேசர் பிரிண்டராக இருக்கணும். அப்போ தான் வந்து அழியாத பிரிண்ட்டாக இருக்கும். இது அழியக்கூடிய பிரிண்ட்டு. அப்போ அழியாத பிரிண்ட்டாக போடணுன்னா இது இவ்வளோ புடலங்கா வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு நேராகவே இப்போ ப்ரெஸ்ஸில் கொடுத்து பிரிண்ட் பண்ணி கொண்டு வந்துடலாம். அது இன்னும் சீப் ஆக்சுவலாக பார்த்தேன். ஸோ பேலட் பேப்பரில் போடுற ஓட்டுக்கு மாற்றாக எதுவுமே கிடையாது. வேறு எல்லாத்துலேயும் நீங்கள் டெக்னாலஜியை கொண்டு வரலாம். நான் தொழில்நுட்பத்துக்கு எதிரானவன்லாம் கிடையாது. ஆனால் இந்த இடத்தில் ஒரு வாக்காளராக எனக்கு எந்தவித உத்தரவாதமும் இல்லை. நான் போட்ட ஓட்டு இன்னாருக்கு தான் போட்டேன், அது இன்னாருக்கு தான் போய் சேர்ந்தது அப்படிங்கிறத இவங்களால் எந்த வகையிலையுமே உறுதிப்படுத்த முடியாது. அந்த உறுதிப்படுத்த முடியாது அப்படின்னு சொன்னாலே இந்த சிஸ்டம் தப்பு, அவ்வளோதான் மேட்ரு. சரிங்களா? இதுக்கு வந்து ரொம்ப தலையை சுற்றி வாழை சுற்றி இதை ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம், அதை அப்படி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம், இதை இப்படி பண்ண முடியாது, அப்படி பண்ண முடியாது, நீங்கள் எதுவுமே நீ பண்ண வேணாம். ஏன், நான் என்னுடைய கேள்வி ரொம்ப சிம்பிள். என்ன, பேப்பரில் நான் குத்துன ஓட்டு மடித்து நான் உள்ளே போட்டால் அது அந்த ஆளுக்கு தான் போச்சுன்னு எனக்கு தெரியும் கன்ஃபார்மாக. அது மாதிரியான ஒரு உத்தரவாதம் இந்த EVMயில் கிடைக்குமா?
அப்படின்னு கேட்டால் கிடைக்காது. அவ்வளோதான் விஷயமே. சரியா? ஸோ இந்த நேரத்தில் இவிஎம்ஐ பற்றி ஈலான் மஸ்க் சொன்னது இந்தியாவை குறித்த விமர்சனம் தான். இந்த ஈலான் மஸ்க் வர எல்லாருமே விமர்சனம் செய்த பிறகும் இதை மாற்ற போகிறதில்லைன்னு இன்னும் நம்ம வச்சுக்கிட்டே இருக்கிறோம். இது இருக்கிற வரை நமக்கு உண்மையான ஜனநாயகம் கிடைக்கவே போகிறதில்ல. இது பாஜகன்னு நான் சொல்ல, காங்கிரஸே நாளைக்கு வந்தால் காங்கிரஸ் கூட இந்த வேலையை செய்ய மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? சரிதானே? ஸோ யாராக இருந்தாலும் நேரடியான உண்மையான ஜனநாயகம் வேணும்னா பேப்பரில் தான் ஓட்டு போடணும், அதை மாற்றக்கூடாது அப்படிங்கிறத தொடர்ந்து நாம் எழுப்பக்கூடிய குரலாக இருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்துல பதிவு செய்வோம். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.